லூக்கா 17:26 நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலேயே நடக்கும். நோவா காலத்துல என்ன நடந்தது? நோவா காலத்துல பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கர்த்தர் பூமியை பார்த்தார். அவருக்கு முன்பாக அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நோவா கர்த்தருக்குள்ள எப்படி இருந்தானா, அந்த சந்ததியில நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருடைய கண்களை நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஆதியாகமம் 6:8, 9, 10 அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நோவாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் மனுஷகுமாரன் காலத்திலே நடக்கும் என்று 17:26 இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதை சொல்றார். காணாததை குறித்து விசுவாசித்து பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழைக்குள் பிரவேசித்தான் என்று எபிரேயர் 11:7 படிக்கிறோம். அந்த நாட்களில் நோவாவுக்கு இருந்த பயபக்தி, பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 12 படிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு இணங்க நோவா அந்த நாட்களில் பயபக்தி உள்ளவனாக அவன் இருந்தான். பயபக்தி, முதல்ல பயபக்தி என்ற வார்த்தை நோவாவுக்கு தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். ஈசாக்கு அந்த பயபக்தி இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எபிரேயர் 5 தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்து பட்ட பாடல்களினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5 அவரை குறித்து நம்மால் பார்க்க முடியும். நோவாவுக்கு இருந்த பயபக்தி மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒவ்வொருவருக்கும் வேண்டியது அவசியமாக இருக்கு.